விசிலுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி விசில ஆரம்ப காலத்துல எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரியுமா? உலகத்திலேயே சத்தமா விசில் அடிச்சவன் யாருன்னு தெரியுமா? மனித வரலாற்றுல 5000 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே விசில பயன்படுத்தி இருக்காங்க. களிமண்ணு, மரக்கட்டைங்க, கிளிஞ்சல்கள், அப்புறம் விலங்குகளோட எலும்புகள், இந்த மாதிரி பல விஷயங்களை குடைஞ்சு அதுக்குள்ள காத்து போற மாதிரி பண்ணி விசில உருவாக்கி இருக்காங்க. சரி, உருவாக்குனாங்க. எதுக்காக உருவாக்குனாங்க? ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த மனுஷங்களை சுத்தி காட்டு பகுதி தான் இருந்துச்சு. வேட்டையாடுறது தான் அவங்களுக்கு முக்கியமான வேலை. சுற்றுப்புறத்துல இருக்கிற சத்தம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குறைந்த அலைவரிசை, அதாவது லோ ஃப்ரீக்வன்சில தான் இருக்கும். ஒரு வேட்டையாடுற தருணத்துல இந்த லோ ஃப்ரீக்வன்சிலேயே ஒருத்தர் கத்தி இன்னொருத்தருக்கு சிக்னல் கொடுக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு கேட்காது. இதுவே ஹை ஃப்ரீக்வன்சில ஒரு ஒலியை எழுப்பும் போது அது ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். அப்படி தொலை தூரத்துக்கு சிக்னல் கொடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விசில உருவாக்குனாங்க. இப்ப கூட உலகத்துல சில இடங்கள்ல, குறிப்பா துருக்கி அப்புறம் கேனரி தீவுகள்ல வாழ்ற சில மலைப்பகுதி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீண்ட தூரத்துல இருந்து தொடர்பு கொள்றதுக்கு இந்த விசில் சத்தத்தை ஒரு மொழியாவே பயன்படுத்துறாங்களாம். இப்போ நான்